அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு, மூச்சு நின்றால்தான் மரணம் என்று நாம் நினைத்திருக்கிறோம் இப்படின்றது தான் இன்றைய தலைப்பு. வாயால் சுவாசித்தாலே சீக்கிரம் மரணம் என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள். மூச்சு மாறும் பொழுதே மரணம் தொடங்கி விடுகிறது என்றும் சொல்லுகிறார்கள். நமது மூதாதையர்கள் வாய்மூடி மௌனமாக இரு என்று சொன்னது சும்மா இல்லை. அதையும் தாண்டி வாய்மூடி மூக்கால் சுவாசித்து ஆரோக்கியமாக இருப்பதுதான் அடிப்படை சூட்சுமம். ஆயுள் எனும் மூச்சு கணக்கு திருமூலர் குறிப்பிடுவது போல ஒரு மனிதருக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 சுவாசங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய ரகசியம், நீங்கள் எவ்வளவு மெதுவாகவும் ஆழமாகவும் மூக்கின் வழியாக சுவாசிக்கிறீர்களோ அவ்வளவு காலம் உங்கள் ஆயுள் நீடிக்கும். ஆபத்து என்னவென்றால், வாயால் சுவாசிக்கும் பொழுது மூச்சு வேகம் பெறுகிறது. ஒதுக்கப்பட்ட மூச்சுகள் சீக்கிரம் தீர்ந்து விடுகிறது. விளைவு சீக்கிரம் நமக்கு மரணம்தான். அறிவியலிலும் ஆன்மீகத்திலும் சொல்லப்பட்ட 4 உண்மைகள் என்னவென்றால், இயற்கை வடிகட்டி மூக்கு ஒரு காற்று சுத்திகரிப்பான் அப்படின்னு சொல்லப்படுது. காற்றில் உள்ள தூசுக்களையும் கிருமிகளையும் வடிகட்டி நுரையீரலுக்கு இதமான வெப்பநிலையில் காற்றை அனுப்புவது. வாய் வழியாக சென்றால் நேரடியாக தொற்று ஏற்படும். நைட்ரிக் ஆக்சைடு மூக்கின் வழியாக சுவாசிக்கும் பொழுது மட்டுமே நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியாகி இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. இது இதயத்தின் நண்பன். வாயால் சுவாசித்தால் இந்த வரம் நமக்கு கிடைப்பதில்லை. செல்களின் பசி, வாயால் சுவாசிக்கும் பொழுது இரத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு சமநிலையை இழக்கிறது. இதனால் உடலில் செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன் இரத்தத்தால் வழங்க முடிவதில்லை. இது சீக்கிரம் செல்களை சிதைக்க வைத்து முதுமை அடைய செய்கிறது. தூக்கமும் குரட்டையும். இரவில் வாயால் சுவாசிப்பது இதய அழுத்தத்தை அதிகரித்து தூக்கத்தின் மூச்சு திணறலை உண்டாக்கும். இது நள்ளிரவு மாரடைப்புக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதாவது மாரடைப்பு என்பது இரவு நேரத்தில் நள்ளிரவில் தான் வரும். ஆர்கன் கிளாக்ஸில் இதய துடிப்பு நள்ளிரவில் தான் அதனுடைய ஓட்டம், ஆர்கன் கிளாஸ் படி ஓட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய ஆரோக்கியத்துக்கான தீர்வு என்று சித்தர்கள் காட்டிய வழி என்னவென்றால், வாசி யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி தான். மூச்சை அடக்கி ஆள்வது, சுவாசத்தை வசப்படுத்தினால் ஆயிலும் உங்கள் வசமாக இருக்கும். நாடி சுத்தி பயிற்சி செய்யுங்கள். நாக்கை எப்பொழுதும் மேல் அன்னத்தை தொட்டபடி வைத்திருங்கள். பேசும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் வாய்மூடி இருக்க பழகுங்கள். வாயால் சுவாசிப்பது என்பதை உணவை மூக்கால் உண்பதற்கு சமம் என்று சித்தர்கள் சொல்லுகிறார்கள். சுவாசம் சீரானால் வாழ்வு வளமாகும். ஆரோக்கியமான வாழ்விற்கு மூக்கின் வழியே பிராணாயாமம் செய்வது மிக நல்லது. ஒவ்வொரு சராசரி மனிதனுடைய வாழ்நாளை இந்த மூச்சின் ஓட்டத்தை வைத்து தான் கணக்கிடப்படுகிறது. இந்த பிராணாயாம பயிற்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நீட்டித்து இளமையாகவும் வைத்துக்கொள்ள முடியும் என்று அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மூச்சு பயிற்சி மிக மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. சித்த புருஷர்கள் இதையே யோக கலையில் முதன்மையாக வைத்திருக்கிறார்கள். யோக கலையில் அஷ்டமா சித்துகள் என்று சொல்லக்கூடிய அடிப்படை என்று யோக கலையில் அதே அஷ்டசித்துக்களை தான் வச்சிருக்கிறாங்க. இதில் முதலில் இயமம், இரண்டாவது நியமம், பிறகு ஆசனம், அடுத்து மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய பிராணாயாம பயிற்சி, பிறகு தாரணை, தியானம், சமாதிநிலை என்று படிப்படியாக படிகளை வைத்திருக்கிறார்கள். இந்த படிகளை நாம் ஒவ்வொன்றாக கடக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாளும் நீட்டிக்கப்படும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொன்னதன் காரணமாக இந்த
மூச்சு பயிற்சி கலை முதன்மை பெறுகிறது. இந்த பிராணாயாம கலையை நாம் எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்வதன் காரணமாக 100% 100 ஆண்டுகள் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வது சாத்தியமே. 1, காலையிலேயே அல்லது மாலையிலேயே, அந்தி சந்தி என்று சொல்வார்கள், இந்த நேரங்களில் அமைதியான இடத்தில் உட்கார்ந்து பிராணாயாமம் செய்வது. 2, முதுகுத்தண்டு நேராக வைத்திருப்பது. 3, மூக்கின் வழியாக மெதுவாக சுவாசித்தை உள்ளிழுத்து 4, சுவாசத்தை சில வினாடிகள் அமைதியாக தக்க வைத்துக் கொள்வது. 5, பின்னர் மெதுவாக மூக்கின் வழியாக சுவாசத்தை வெளிவிடுவது. 6, சுவாசத்தை வலுக்கட்டாயமாக செய்யக்கூடாது என்பது. 7, ஆரம்பத்தில் 5 முதல் 10 நிமிடங்கள் மட்டுமே இந்த பிராணாயாம பயிற்சியை செய்து பழகுவது. 8, மனதை சுவாசத்தில் மட்டுமே கவனம் செலுத்த வைத்து கொள்ள வேண்டியது. இதுதான் விவேகானந்தர் முதல் அனைத்து சித்த புருஷர்களும் சொன்னது. 9, உணவு சாப்பிட்ட உடனேயே பிராணாயாமம் செய்யக்கூடாது. 10, தினமும் தொடர்ந்து செய்தால் மன அமைதி, உடல் ஆரோக்கியம், கவன சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சித்த புருஷர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10 வழிமுறைகளையும் நாம் சரியாக கடைபிடித்து இந்த பிராணாயாமம் செய்வது, அதாவது பிராணாயாம கணக்குப்படி 1:4:2 என்பது தான் பிராணாயாம கணக்கு. இதனுடைய அடிப்படையில் ஒரு 10 நொடி நாம் சுவாசத்தை எடுப்பதாக கற்பனை செய்து கொண்டால், கும்பகம் என்று சொல்லக்கூடிய மூச்சை நிறுத்தக்கூடிய நேரமானது 40 நொடியாக இருக்க வேண்டும். பிறகு 20 நொடி மூச்சை வெளிவிடுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவாக இருக்க வேண்டும். அதாவது 1:4:2 என்பது இந்த பிராணாயாம கணக்கு. இதனுடைய அடிப்படையை தான் சித்த புருஷர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையில் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியம், நம்முடைய பிராண சக்தியானது நம்முடைய உடம்புக்கு சென்று ஆற சக்தி அதிகப்படுத்துவது, கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், இவையெல்லாம் இந்த பிராணாயாம சக்தியின் மூலமாக பெற முடியும் என்று சித்த புருஷர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் இந்த பிராணாயாம பயிற்சி கும்பகத்தில், அதாவது மூச்சை நிறுத்தி வைக்கும் பொழுது சிவமயத்தில் இருக்கும். சிவமயம் என்பது ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய உயிர்த்தன்மை அப்படின்னு பொருள். அதாவது நம்ம பழமொழியில் கூட சொல்லுவோம், நான் சிவனேன்னு உட்காண்டிருக்கிறேன், ஏன்டா என்னை வம்பு பண்ணுற அப்படின்னு வாங்க. இந்த உயிர்த்தன்மை இயல்பாக எந்த ஒரு வேலை செய்யாமலும் இயல்பாக இருக்கக்கூடிய உயிர்த்தன்மைக்கு சிவமயம் என்று பெயர். இந்த மூச்சை வெளியிடக்கூடிய வெளி சென்ற பின்பு இந்த உடலானது சவத்தன்மையில் இருக்கும். சிவத்தன்மையிலிருந்து சவத்தன்மையில் இருக்கும். இந்த சிவத்தன்மையில் இருக்கும் பொழுது நாம் கேட்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் மிக வேகமாக பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொள்வது மட்டுமல்லாமல் நினைவிலும் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த சிவ தன்மையில் இருக்கும்போது, கும்பகத்தில் இருக்கும் பொழுது நாம் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், மிக வேகமாக நடக்கும். ஏனென்றால் இது பிரபஞ்சத்துடன் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்று கூறி இந்த பதிவை நாம் நிறைவு செய்கிறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.